உலகின் விசித்திரமான தீவு, மரணமே இல்லாத ஊர், உலகினுடைய விதை வங்கியாக திகழும் இடம், முக்கியமாக விசா இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு இடமாக, உலகின் கடைசி கிராமமாக எல்லோராலும் பார்க்கப்படுகின்ற கிராமம்தான் ஸ்வல்பார்ட். ஆர்டிக் பெருங்கடலின் நடுவில் நோர்வேயின் முக்கிய நிலப்பரப்பிலிருந்து 930 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தில் சுமார் 2400 பேர் மட்டும்தான் வசிக்கிறாங்க. காரணம், இங்கு பிறப்பும் இறப்பும் தடை செய்யப்பட்ட ஒரு வித்தியாசமான விதி இருக்கு. அந்த விதிக்கு காரணம் வானிலை, இங்கு நிலவக்கூடிய கடுமையான வானிலை மாற்றம் தான் என்று சொல்லப்படுது. இங்கு நிலவும் கடும் குளிரால் குறைந்தபட்சம் -43 பாகை செல்சியஸ் அளவில் இங்கு அடக்கம் செய்யப்படுகின்ற உடல்கள் மட்குவதே இல்லையாம். அதனால் மிக மோசமான உடல்நிலை இருக்கிற முதியவர்கள், பெரியவர்கள் எல்லோருமே நோர்வேக்கு விமானம் மூலமாக கொண்டு சென்றுதான் மருத்துவ வசதி மேற்கொள்ளப்படுவதாக சொல்லியிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டியது, மருத்துவ வசதி இங்கு இந்த கிராமத்தில் மிக மிக குறைவென்றதும் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். வருடத்தின் பாதி நாட்கள் இரவும் மீதி நாட்கள் பகலாவும் இந்த கிராமத்தில் காணப்படுவதாக சொல்றாங்க. இன்னொரு முக்கிய விஷயமாக, உலகின் விதை வங்கி இந்த இடத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. காரணம், உலகில் மிகப்பெரிய ஒரு பேரழிவு வந்தால் உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக சுமார் 13 லட்சம் விதை மாதிரிகள் இந்த கிராமத்தில் பாதாள அறையில் வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இங்கு குற்றங்கள் மிக மிக குறைவு என்று சொல்றாங்க. உதாரணமாக சொல்ல போனால், அங்கு வசிக்கின்ற மக்கள் தங்களுடைய வீடுகளையோ அல்லது வாகனங்களையோ பூட்டி கூட வைக்க மாட்டாங்களாம். அப்படியே திறந்த வழியில் வைத்துவிட்டு போனாலும் அங்கு எந்த விதமான குற்ற நடவடிக்கையும் இடம்பெறாது என்றும் சொல்றாங்க. ஆனால் போலீசாருடைய கண்காணிப்பு இங்கு அதிகமாக இருக்கு. காரணம், துருவக் கரடிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமாக, யார் வேண்டுமானாலும் இங்கு வாழக்கூடிய ஒரு வசதி இருக்கு. 1920ஆம் ஆண்டு கைச்சாத்தான ஸ்வல்பார்ட் ஒப்பந்தத்தின்படி தங்களை தாங்களே கவனிக்கக்கூடியவர்களும் பாதுகாக்கக்கூடியவர்களும் வசதி படைத்தவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த கிராமத்தில் குடியேறி வாழலாம் என்று சொல்லப்படுது. ஆகவே உலகின் கடைசி கிராமம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்வல்பார்ட் கிராமத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா போவீங்களா இல்லையா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.